ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி நம்ம பேசலாம். நான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அவரோட போர்ட்ஃபோலியோவை நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஐ வாஸ் ரிவ்யூயிங் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ. அவங்க போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது ஹி வாஸ் இன்வெஸ்டட் ஃபார் அரௌண்ட் 10 இயர்ஸ் பீரியடுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.5% வந்து பண்ணியிருக்காரு. எவ்ரி இயர் அண்ட் இயர் 14.5% சிஏஜிஆரில் அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ நான் ஃபாலோ பண்ண மாடலை பற்றி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்ட்ரக்சர் படி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, இல்லை நான் சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இட் வுட் ஹவ் பீன் அரவுண்ட் 22% சிஏஜிஆர். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். ஓகே. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கியான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து லார்ஜ் கேப் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க 10 இயர்ஸ் பீரியடுக்கு. அதில் வந்து கொஞ்சம் கூட மிட் கேப்பும் இல்லை, ஸ்மால் கேப்பும் இல்லை. மிட் கேப் கொஞ்சோண்டு இருந்துச்சு, பட் ஸ்மால் கேப் கண்டிப்பாக இல்லை. பட் அவர் அந்த ஸ்மால் கேப்போட ரேலியை வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டார். ஓகே. அதனால தான் அவர் 14% ரிட்டர்ன்ஸ். ஸோ மை மாடல் ஹஸ் ப்ரொடியூஸ் அரௌண்ட் 22% ரிட்டர்ன்ஸ். ஸோ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஏன் வந்து ஒரு ஸ்மால் பர்சன்ட் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்மால் கேப்பில் நீங்கள் வந்து அலாட் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அது ரிஸ்கி அப்படின்னு சொன்னார். ரிஸ்க் வந்து எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்குது. பட் தட் இஸ் வேர் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை வேறு மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ரிஸ்க்கு நீங்கள் வந்து எப்போ அதிகமாக எடுக்கணுமோ அப்போ எடுத்து தான் ஆகணும். எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ரிஸ்க்கு கூட அது ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்கள் வழி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவருக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவரோட போர்ட்ஃபோலியோவில் ஜஸ்ட்டு ஒரு 15 to 20% அதிகமான ஒரு ஸ்மால் கேப்போட எக்ஸ்போஜரோட நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அவருக்கும் எனக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, என்னோடய போர்ட்ஃபோலியோக்கும் அவருக்கும். பட் அவருக்கு அது சொல்லும் போது அவருக்கு ஒத்துக்க முடியாது. ஸோ பேசிக்லி நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா. ஸோ இஃப் யூ ஹாவ் அ டைம் ஹொரைசான் அண்ட் யூ ஆர் ரெடி டு டேக் ஆல் த ரிஸ்க், நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கணும்னு நினைக்கணும். ரிஸ்க்கு எடுக்க முடியும், உங்களுக்கு டைமும் இருக்குன்னா, be ready to take a risk in a higher level. Then you will attain your goal more easier and faster. இதுதான் நான் சொல்லுவேன். Thank you guys.